ரீசெண்டாக மீன் குழம்பு வீடியோ போட்டதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இவ்வளோ தக்காளி, இவ்வளோ புளி, இவ்வளோ மாங்காய்லாம் போட்டு குழம்பு வைக்கிறீங்களே, குழம்பு ரொம்ப புளிப்பாயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சுத்தமாக புளிக்காது. வீட்டில் 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு 2 வேளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 8 குட்டி சைஸ் அளவுக்கு தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி பழத்தை கையாலேயே கரைச்சிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், வடகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை சேர்த்துட்டு மாங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருந்த மீனை சேர்த்துக்கோங்க. மீன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலாப்பில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.